குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பச்சை கண்ணை வாங்காம அப்படி சுவாரஸ்யமா பாத்துக்கிட்டு இருக்க? யார் இவங்க? கண்ணுக்குள்ள இருக்கிற இவங்களை காட்சி ரூபத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தியாகு, அது உங்க அக்காவும் அக்கா மகளும் தானே? இவங்க மேலதானே உயிரியை வச்சிருக்கேன் நீ அடிக்கடி சொல்லுவேன். இவங்க மேல மட்டுமில்ல ஆனந்த், நான் எனக்காக வாழல, 2 லட்சியங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உழைப்பு தேசத்துக்கு, ஊதியம் பாசத்துக்கு. இப்படி என்ன நான் பங்கிட்டு கொடுத்துட்டேன். அப்படின்னா உங்க அக்கா மக உனக்காகவே இருக்கான்னு சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? இத பத்தி எங்க அக்காவும் நானும் எப்பவோ பேசி முடிவு பண்ணிட்டோம். உன் காதல் தேவதை படிப்பை கண்டினியூ பண்ணுதா இல்ல அதுவும் உன்ன மாதிரி போட்டோ வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல, வேலைக்கு போயிட்டு இருக்கா. இப்போ 9:30. இத்தனை நேரம் கீதா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பா. என்ன இங்க நிக்கிற? பைக் என்னாச்சு? அதையேன்பா கேக்குற? ஸ்டார்டிங்லயே மக்கர், அதனாலதான் இங்க நிக்கிறேன். பரவாயில்ல, என் பேக் சீட் காலியா தான் இருக்கு. நான் போலாம். நான் பரவாயில்ல, அவங்கதான் பஸ்ஸுக்காக ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அவங்களே ஏத்திக்க. கமான் மேடம். அன்னைக்கு சீட்ரா. நாமா கண்ணு குயில் என்ன சொல்லுது? குயிலு குவ மாட்டேங்குதுடா. முறைக்குதுடா. இருடா, என்னோட பர்சனாலிட்டிக்கு கூ வைக்கிறேன். மேடம், டவுனுக்கு போறதுக்கு பஸ் கிஸ்ட் கிடைக்குமா? என்னது? பஸ் கிஸ்ட் கிடைக்குமான்னு கேக்குறேன். பஸ் கிஸ்ட் கிடைக்குமான்னு கேக்குறேன். ஷூர். நானும் உங்களை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசைதான். இருந்தாலும்
இது பஸ் ஸ்டாப்பா இருக்கே, கொஞ்சம் ஓரமா போய்க்கலாமா? ஓகே, கம் ஆன். என்னங்க, கிஸ் தானே வேணும்? ஆமா. ஆமா மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம 17 பாக்கெட்டமா விட எங்க சார் இருக்கு? மனுஷன் வயிற்றுச்சல்ல இருக்கும்போது அட்ரஸ் வேணுமா? அட்ரஸ் என்ன சார் வயிற்றுச்சல்? ஒண்ணு இல்ல சார், கிஸ் வேணும்னு கேட்டாரு, நல்லா கொடுத்த கையால. பாவம் சார். மிஸ்டர், நீங்க சொன்ன அட்ரஸ் எங்க வீடு தான், வாங்க போலாம். உங்க வீடா? போமா வரேன் சார். அவன் எந்த அட்ரஸ் கேட்டாலும் தெரியல, ஆளு கொஞ்சம் டிப் டாப்பா வந்தா போதும், வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவான். பிரதர், மேடம் உங்களுக்கு ஒரு கிஸ் தான் கொடுத்தாங்க. நான் கொடுக்க ஆரம்பிச்சா எக்கச்சக்கமா கொடுப்பேன். எப்படி வசதி? பசங்க, சாரி, என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். நீங்க ஒண்ணு இன்டர்வியூக்கு நேரமாச்சே, எப்படி உங்க கூட வீட்டுக்கு வர்றது? ஒண்ணு செய்வோம், ஆபீஸ் முடிஞ்சு சாயந்தரம் நான் இங்க வந்துடுறேன், நீங்க இன்டர்வியூ முடிஞ்சு இங்க வந்துருங்க, 2 பேரும் ஒன்னா போவோம். தட்ஸ் குட் ஐடியா. பிரிட்டி. இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு எத்தனை வருஷமா சர்வீஸ்? 5 வருஷங்கள். இந்த வயசுக்கு இந்த அனுபவத்துக்கு இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இதனால கம்பெனி கிளாஸ் மட்டும் இல்ல, கம்பெனி கவர்மெண்ட் கேட்டு எடுத்திருக்கீங்க. மன்னிச்சிருங்க மேடம். நோ, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ். யூ கேன் கோ. மேடம், இன்னொரு சொல்லுங்க. மிஸ் கீதா, ஷார்ட் ஹேண்ட் படிச்சுட்டு வேலைக்கு வரவங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? டிக்டேட் செய்த மனசுல வச்சுக்கிட்டு குயிக்கா எழுதணும், திருப்பி திருப்பி கேட்க கூடாது. சாரி மேடம், இனிமே திருப்பி கேட்க மாட்டேன். சார், நீங்க போகலாம். தம்பி, இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதா? முடிச்சுடுங்க. திடீர்னு ஆபீஸ்ல தீ பிடிச்சா என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு கேட்டிருப்பாரு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சொன்ன பதில கேட்டு அவரே அசந்து போயிட்டாருங்க. இப்ப நான் சொல்ல போறதை கேட்டா நீ மயக்கமே போட்டு விழுந்துருவ. என்ன சொல்ல போறீங்க? அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதால மட்டும் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்றேன். பின்ன வெட்டினியா? அப்படின்னா மால் வெட்டினியா? பணமா? அங்கேயும் வெட்டணும், இங்கேயும் வெட்டணும். இத பாரு, இப்ப அங்க நடந்த இன்டர்வியூ இருக்க ஃபார்மாலிட்டி தான். இப்ப என்கிட்ட நடக்கிற இன்டர்வியூ தான் ரியாலிட்டி. ஒரு 2000 ரூபாய் அவருக்கு எனக்கு சேர்த்து வெட்டு, வேலைக்கு நானாச்சு. என்ன யோசனை பண்ற? எஸ் சார், நோ. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன பெரிய விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? வெறும் பையி பட்ட படிப்பு படிச்சுட்டு வேலை தேடிட்டு வந்திருக்கு. எங்க கிடைக்க போகுது? சார் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சார், பேசிட்டே போலாமா? நீங்க வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சார் கேள்வி இது? எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாத்தணும், ஏன் படிப்புக்காக அவங்க பட்ட கடனை நான் தானே சார் திருப்பி கொடுக்கணும். மாசம் என்ன எதிர்பார்க்கறீங்க? 500 ரூபாய் கிடைச்சா தேவலாம். 500 ரூபாய் என்ன சார்? நான் சொல்ற வேலையை செஞ்சா 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம். 1000 ரூபாவா? என்ன சார் வேலை சொல்லுங்க, நான் செய்யறேன். விவரமா சொல்றேன். நான் சொல்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கே 1000 ரூபாய் வீட்டுக்கு மணி ஆர்டர் அனுப்பலாம். பிடிக்கல, இத பத்தி யார்த்தையும் மூச்சு விடக்கூடாது. மூச்சு விட்ட
உன் மூச்சு நின்றுடும். என்ன சார் பயமுறுத்துறீங்க? நாணயமான எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த தொழிலுக்கு நாணயம் தான் அவசியம். அப்படி என்ன சார் பிசினஸ்? ஸ்மக்லிங் பிசினஸ். குட் மார்னிங். என்ன விஷயம்? முதல்ல உட்காந்துக்கிறேன், அப்புறம் விஷயத்தை கேளு. சிங்கப்பூர்ல இருந்து உங்க அத்தை லெட்டர் போட்டிருக்கான். சிங்கப்பூர்ல அறமழையா, அதனால அவனுக்கு சளி பிடிச்சிருக்கான். இப்ப என்ன பண்ணா? வீட்டு விஷயத்துல பேச வேண்டாம்னு 1000 தடவை சொல்லிருக்கேன். புத்திசாலியா இருந்தா ஆபீஸ் நேரத்தை வீண் எடுக்க மாட்டாங்க. முட்டாள்னா நான் முட்டாள்னா நானே இருந்து புத்திசாலியா இருக்க முயற்சி பண்றேன். மௌனமா வர? எனக்கு சிந்தனை இல்லாத ஒருத்திய ஏன் ஸ்நேகிதம் பண்ணான்னு வருத்தப்படுறேன். தெரியுது. மிஸ்டர் வேதமூர்த்தி டிஸ்மிஸ் செய்யன்னு சொல்றேன். யூ கேன் கோ அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். இந்த வயசான காலத்துல அவ்வளவு பெரிய குடும்பத்தை வச்சு எப்படி கஷ்டப்பட போறாரோ. வாய் மூடி திட்டம் போட்டுதான் நான் அவரை டிஸ்மிஸ் பண்ணேன். என்னடி சொல்ற? ஆமா கீதா, அவர் ரிட்டையர் ஸ்டேஜுக்கு மேலேயும் அவர் குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரா விலக போறதில்ல. அதனாலதான் ஒரு காரணத்தை வச்சு நானே டிஸ்மிஸ் செய்தேன். நல்ல காரியம் செஞ்சுமா. நாளையில இருந்து அவர் நடுத்தருவுல நிக்க போறாரு. இல்லடி, நாளையில இருந்து ஈஸி சேர்ல உட்காந்து ஜாலியா சந்தோஷமா இருக்க போறாரு. 25,000 ஜாப் எடுத்து அவர் ஃபேமிலி காமிச்சிருக்கேன். நிஜமாக சொல்றேன். அது மட்டும் இல்லடி, அவர் சன்னத்து நம்ம ஃபேக்டரியில வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். இந்த லலிதா எப்பவும் போய் சொன்னதே இல்லை. நல்லினா நெல்லிதான். நெல்லி, உன்னை ஸ்நேகிதி அடைஞ்சிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.